ரஜினி மாதிரி நம்மளும் ஆகணும்னு ட்ரை பண்ணி நான் என்னோட விரலை சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு மாதவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், மாதவன் அலைப்பாய்தையிலேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற யூத் வரைக்கும் எல்லாரையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்டர், டைரக்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் ஆல்சோ. அவர் இப்போ நடித்து வெளிவரப்போகிற ஜிடி நாயுடு படமாக இருக்கட்டும், ராக்கெட்ரி அவர் டைரக்ட் பண்ண படமாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண இறுதி சுற்று படமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு பேசப்பட்டது, அவருடைய ஆக்டிங் எவ்வளோ வெர்சடைலாக இருந்தது இந்த 3 படங்களையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட யூத் ஏஜ்லேருந்து அவர் ஒவ்வொரு படமும் எக்ஸ்பெரிமெண்டிங்காகவே பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் கலாய்க்கப்பட்ட தம்பி படம் இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு லேட் ரெகக்னிஷன் கிடைச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் அவர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, அவர் அவருடைய அலைப்பாயுதே மின்னலே பயங்கர சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆடியன்ஸ் பி அண்ட் சி லெவலில் நீங்கள் ரீச் பண்ணோம், அவங்க உங்களை தலைவான் கூப்பிட்டா தான் நீங்கள் ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால ஒரு லோக்கலான ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் பேசி ஒரு கிரிக்கெட்டர் ஆகக்கூடிய ஒரு படமாக ஒரு மாஸ் மூவி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கடைசியில் அந்த படம் சொதப்புன்னு சொதப்பி அது அந்த படம் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. நீ மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், ஆனால் காப்பி அப்படிங்கிறது இஸ் நாட் குட். ஸோ உன்னுடைய பெஸ்ட்டில் நீ என்ன கொடுத்து பிஎன்சி லெவல் ஆடியன்ஸை ரீச் பண்ணும் அப்படின்றது பார்க்கணுமே தவிர இன்னொருத்தர மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சூடு போட்டுக்கக்கூடாது அப்படின்னு மாதவன் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கரியர் பீக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இஸ் நோன் ஃபார் இஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ். நிறைய ஃபேக்சுவல் விஷயங்களை சொல்லி கேட்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை ஒரு கைடன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர் மாதவன்றது உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த 10 அப்படின்னு ஒரு சூப்பரான காதல் படம் எடுத்த டைரக்டர் பாலாஜி கூட சொல்லியிருக்காரு. அவர் தான் சாமுராய் படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சங்கருடைய அசிஸ்டண்ட்டாக அவர் இருந்தாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே சூப்பரான படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஆனால் தன்னுடைய முதல் படமான சாமுராயை கிட்டத்தட்ட சங்கர் மாதிரியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, சிட்டிசன் படம் சாமுராய் படமும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்கிரிப்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருப்பாரு. பட் அந்த படம் வர்த்தக ரீதியாக ஒரு ஃபெயிலியர் தான் சந்திச்சுது. ஸோ புலியை பார்த்து நாமளும் சூடு போட்டுக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டைலில் நான் ரொம்ப யதார்த்தமான படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு டைரக்டர் பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்கிட்டேருந்து, மாதவன் கிட்டேருந்து பாலாஜி கிட்டேருந்து அவங்க கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, எந்த துறையாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம், ஆனால் காப்பி அடிக்கிறது பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய பெஸ்ட் என்னவோ அதை தான் நம்ம கொடுக்கணுங்கிறது நல்ல லெசனில்